என்னோட பையன் உண்மை பேச மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் பொய் பேசுறான், என்கிட்ட இருந்து மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இந்த வீடியோ கொஞ்சம் கவனிங்க. நிச்சயமா உங்க பசங்களை மாத்திட முடியும். பசங்க நம்ம கிட்ட பொய் பேசுறதுக்கு ரெண்டே காரணம் தாங்க இருக்கு. ஒண்ணு பய உணர்ச்சி, இன்னொன்னு குற்ற உணர்ச்சி. பய உணர்ச்சி ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம பெருசா நினைச்சு அவங்கள போட்டு அடிக்கிறது, திட்டுறது, ரொம்ப மோசமான வார்த்தைகள் சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு எக்கச்சக்கமான பய உணர்ச்சி ஏற்படும். இதே மாதிரியான சில விஷயங்களை அடுத்தது செய்யும்போது இதை வீட்டுல போய் சொன்னாக்கா எங்க நம்மள மோசமா திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அந்த பயத்தினால அவங்க உங்ககிட்ட உண்மையே பேசுறாங்க. இன்னொன்னு குற்ற உணர்ச்சி. அதாவது அவன் செய்யற சின்ன சின்ன தவறுகள்லாம் அவன் ஒதுக்கி வைக்கிறது. நீ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ என்னைய வந்து இப்படி ஏமாத்திட்ட, நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ செஞ்சது மிகப்பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டினஸ், அதாவது குற்ற உணர்வு அவன் மனசுல ஏற்பட்டு இதனால அடுத்த தடவை என்ன ஆகுனாக்கா அவன் உங்ககிட்ட வந்து உண்மையே பேச மாட்டான். சொன்னாக்கா அம்மா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, அப்பா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற குற்ற உணர்வின் காரணமாக மாணவர்கள் உங்ககிட்ட இருந்து நடந்த விஷயத்த சொல்றதுக்கு மறைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ ஒரு ஏமாளி, நீ ஒரு முட்டாளு, அவங்க கையில போய் ஏமாந்துட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு நல்ல புத்திசாலிதானா அப்படின்னு அவனை பார்த்து கேட்கும்போது அது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு இதை நம்ம போய் சொன்னாக்கா எங்க திரும்பவும் நம்மள முட்டாளுன்னு நினைச்சிருவாங்களோ, பயந்தாங்கோலின்னு நினைச்சிருவாங்களோ, ஏளனமா நினைச்சிருவாங்களோ என்ற குற்ற உணர்ச்சி காரணமாகவும் அவர்கள் வந்து உண்மையை பேசாம தவிர்த்துடுவாங்க. எனவே பெற்றோர்களாகிய நாம மாணவர்கள் கிட்ட வாரத்துல ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு வாரம் ஃபுல்லா உங்க ஸ்கூல்ல நடந்த விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம லிசனரா மாறி அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கணுங்க. அப்படி காது கொடுத்து கேட்கும்போது அவங்க எது சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் சரி, அதுக்கு பனிஷ்மென்ட் கிடையாது அப்படின்றத முதல்ல பசங்களுக்கு புரிய வைங்க. உனக்கு நீ சொல்ற விஷயங்கள்ல இருந்து உங்களை எப்படி மாத்தலாம்ன்ற விஷயத்த நாங்க அன்பா தான் புரிய வைப்போம் அப்படின்றத அவங்க மனசுல ஆழமா பதிய வச்சீங்கன்னாவே நிச்சயமா அந்த மாணவர்கள் உங்ககிட்ட உண்மையை பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனவே பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கு அதிகப்படியாக கோபப்பட்டு பய உணர்ச்சியும் தூண்டக்கூடாது. அவங்கள விலக்கி வச்சு அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியும் தூண்டக்கூடாது. இது 2த்தையும் செய்யாம இருந்தாவே, நிச்சயமா நம்மளால அந்த மாணவர்கள சரியான வழிகாட்டுதலின்படி நடத்திட முடியும். எனவே, இனி உங்க பசங்க உங்ககிட்ட உண்மைய பேச வைக்கிறதுன்றது உங்க கையில தாங்க இருக்குது. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.